இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பாண்டிச்சேரி பிரான்ச்சுக்கு தான். ஸோ, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சும்மா ஹைப் ஏற்றி விட்டு 149க்கு பிரியாணி, 149க்கு பிரியாணி, மார்னிங் 4 மணிலேருந்தே பிரியாணி அப்படின்ட்டு ஹைப் ஏற்றி விட்டு நம்மளையும் இங்கே கொண்டு வர வச்சுட்டாங்க. சரி எப்படி தான் இருக்குது இந்த பிரியாணின்னு சாப்பிட்லான்ட்டு வந்தோம். 149க்கு தான் போட்டிருந்துருச்சு இந்த ஆஃபர் கார்டு எல்லாமே. அண்ட் அந்த பிரியாணி அந்த டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ, இதுதான் வந்து எப்போவுமே இவங்க யூஸ் பண்ணுற பவுல் போல். அண்ட் பிரியாணியும் வந்து அந்தளவுக்கு குவான்டிட்டி 2 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இவங்க சொன்ன மாதிரி அந்தளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த பீஸ் அவங்க வச்சுருந்த அந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியல. அந்தளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த கிரேவி ஓரளவுக்கு ஓகே. அண்ட் இந்த ஆம்பியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சீட்டிங் அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. மற்றபடி உங்களோட நார்மல் ரெட் கார்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து 2 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. கறி பீஸ் கூட அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு இப்படி கிடச்சிச்சா இல்லை எப்போவுமே அவங்க இப்படி போடுவாங்களான்னு தெரியல. ஆனிவர்சரி அன்றைக்கி கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது பேக்கிங் அந்த டெலிவரி க்ரௌடு தான் நிறைய இருந்துச்சு. ஸோ டேக்அவே வாங்கிட்டு போகிறவங்க டேரெக்டாகவே வந்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. டெலிவரிக்காக நிறைய பேர் உள்ளார வந்துகிட்டே இருந்தாங்க. டெலிவரிக்காக தான் நிறைய வந்து ஆக்சுவலாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டெலிவரி க்ரௌடு தான் நிறைய பேர் இருந்துச்சு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கே ஒரு 2, 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லிங்கில் எவ்வளோ க்ரௌடு இருக்குது, டேக் அவேக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் இந்த எப்போ போவாங்க. நம்ம ஆப்போசிட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம வந்தப்போ அந்த ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. டைனிங்க்கு பெருசாக அந்தளவுக்கு கவனிப்பு இல்லை. பட் ஆனால் டெலிவரிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வந்து பில் பே பண்ணிவிட்டு எழுந்து போயிட்டோம். ஜஸ்ட் வந்து இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. க்ரௌட் ஆனால் ஹெவியாக வந்துகிட்டே இருக்குது. டெலிவரி பார்ட்னர்ஸும் சரி, டெலிவரி க்ரௌடு வீட்டுக்கு வாங்கிட்டு போய்ட்டு சாப்பிட்றவங்களும் தான் அதிகமாக இருந்தாங்க. இங்கே வந்து டைனிங் எடுத்து சாப்பிட்றவங்களாம் அந்தளவுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்விக்கி ஜொமேட்டோ பார்ட்னர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் டேரெக்டாக வந்து வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு ஆர்டர் எதாவது வந்தால் மட்டும்தான் வந்து வாங்க விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி டென்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து பில்லு வந்து